வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலய கல்வி நிலையத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025 இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற 5வது வினாவாகிய இருபடிச் சமன்பாடு உருவாக்குதல் தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான இந்த மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. ஏன்னா யூடியூப்பில் பார்க்குறதுல கூடுதலான மாணவர்கள் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்கின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். எனது பாடசாலை மாணவர்களோ இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களோ ஜூம் கிளாஸ் மாணவர்களோ யூடியூப் வழியாக கல்வி கேட்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்கிறீங்க. அப்போ நீங்கள் யார் பார்க்குறீங்க அப்படின்றத நான் அறிந்து கொள்கிறதுக்காக கட்டாயம் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, எந்த வழியான எந்த மாணவன் அப்படின்றத பதிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய நேரடி வகுப்புக்கு மாணவர்களில் யார் இதை கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றத நான் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யூடியூப் வழியான மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு இந்த வீடியோக்கள் சென்றடையுது. இந்த வீடியோ எனது ஜூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ ஜூம் மூலமான வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும், அடிப்படையிலேருந்து கற்பிக்கப்படும். எந்த ஒரு சின்ன சந்தேகமாக இருந்தாலும் அது தெளிவுபடுத்தப்பட்டு தான் அங்கே போகும். அப்புறம் வினாத்தாள் வகுப்புகளை நடைபெற்று கொண்டிருக்கிறதால வினாத்தாள் வகுப்புகளில் நீங்கள் கட்டாயம் பங்கு பெற்றும் போது நீங்கள் செய்து பார்ப்பீங்க. அப்போ என்னோட உடனே சந்தேகம் கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது பிரயோசனமான வகுப்பாக இருக்குது. யூடியூப்பில் ரெக்கார்டிங் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கை விட வகுப்பில் இணைந்து கொள்வது நேரடியாக நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை உடனடியாகவே கேட்கக்கூடியதாக இருக்கிறதால அது கொஞ்சம் இன்னும் கூடுதலான பயனுள்ள வகுப்பாக இருக்குது. இணைந்து கொள்கிறோம்னா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணப்படும். பெரிய சந்தேகம் கட்டாயம் உங்களோட கலந்துரையாடத்தான் வேணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் வகுப்பில் கலந்துரையாடப்படும். தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி தீர்த்து கொள்கிறேன்னா என்னுடைய ஜூம் மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம். 5வது கேள்வி, படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு செவ்வகத்தகடு ஏபிசிடி, அந்த பெருசு தான் சொல்லுவது, ஏபிசிடி என்ற செவ்வகத்தகட்டிலிருந்து முக்கோணி பிசிஎஃப் வெட்டி அகற்றப்பட்டு மீதி பகுதி நிலற்றப்பட்டுள்ளது. தகட்டின் அகலம் எக்ஸ் சென்டிமீட்டரும் நீளம் அகலத்தின் 3 மடங்கிலும் 5 கூடியதும் ஆகும். நீளம் அகலத்தின் 3 மடங்கு, அகலம் எக்ஸ்ண்டா அகலத்தின் 3 மடங்கு எவ்வளவு? 3x 5 கூட்டினா என்ன வரும்? 3x 5 சென்டிமீட்டர். அலகு எல்லாரும் சென்டிமீட்டர். இந்த எக்ஸுக்கு ஒரு பெருமானம் இருந்தால் இந்த 3x 5 என்ற இந்த கோவைக்கும் ஒரு பெருமானம் தான். இது ஒரு 2 பெருமானம், ஈருறுப்பு கோவை இல்லை 3 ஆக்கள் இருக்குது அப்படி எல்லாம் இல்லை, அதுவும் ஒரு பெருமானம் தான். அந்த எக்ஸ் இந்த பெருமானம் தெரியாததால தான் இது கோவையாக இருக்குது. 3 மடங்கிலும் 5 சென்டிமீட்டர்னால் கூடியதும் ஆகும். அலகு சென்டிமீட்டர், நான் அலகை இதுக்குள்ளே போடலை ஆகும். டிஇ சமன் டிஇ எங்கே இருக்குடா? இந்த இருக்குது டிஇ. இந்த நான் போட்டு இப்போ இந்த எக்ஸக 5ன்றது இங்கே இருந்து இங்கே வரையானதா, டியிலிருந்து சி வரைக்கும். டிஇ என்றதை நான் படத்துக்கு உள்ளே குறிக்கிறேன். டிஇ ஆனது எக்ஸக 3 ஆகும். இது எக்ஸக 3 ஆகும். ரைட், ஓகே. செவ்வகத்தின் நீளத்தை எக்ஸின் சார்பில் காண்க. நம்ம ஆல்ரெடி கண்டுட்டோம், அதுதான் கேள்வி. வினா இலக்கம் இதுக்கு ஒருக்கா படம் கீறினா கொஞ்சம் தெளிவாக இருக்குமென்ற குறங்குறேன். கட்டாயம் ஒன்றும் இல்லை, நீங்கள் படம் கீறித்தான் இந்த கேள்வி செய்யணும் இல்லை. நான் உங்களை படம் கீறுறது உங்களோட கேள்வியை தெளிவாக செய்கிறதுக்கு. ஒரு செவ்வகம், அந்த செவ்வகத்தில் இருந்து நாங்கள் ஒரு முக்கோண பகுதியை வெட்டி எடுத்திருக்கோம். அது எந்த வகையான முக்கோணம்ன்ட்டு அப்படி ஒன்றும் சொல்லலை. ஒரு முக்கோண பகுதியை வெட்டி எடுத்திருக்கேன். அந்த வெட்டி எடுத்த அந்த முக்கோண பகுதியோட ஒரு கோடு கீறி காட்டப்பட்டிருக்கு. அந்த டொட் லைனில் கீறி காட்டப்பட்டு நான் இதில் நேர்கோடாக கீறுறேன். இதில் சொல்லப்படுவது என்னென்னா, செவ்வகத்தின் அகலம் எக்ஸ் என்றும் ஏபிசிடி அப்படின்னு போட்டிருந்தது. என்ன அதே மாதிரி பார்த்து போட்டுருவோம். ஏபிசிடி இது எஃப் ஆக்கும். இதுக்கும் பார்ப்போம். இஎஃப்ஜி
ஜி. ரைட், ஓகே. இப்போ என்னென்னா இதில் செவ்வகத்தின் நீளம் அப்படின்றது டிசி இந்த நீளம் அகலத்தின் 3 மடங்கை விட 5 சென்டிமீட்டர் கூடியது. அலகு போடாமல் பெருமானம் மட்டும் போட்டிருக்கு. இந்த டிஇ இந்த நீளம் தந்திருந்தது எக்ஸக 3 அலகு அப்படின்றது தந்திருந்தது. எங்கள்கிட்ட தரப்பட்டுள்ளது இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு. நீங்கள் சரிவு கூட தான் போடையிலும் இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு தான் தந்திருந்தது. அதை நாங்கள் அதுக்கு ஒரு கோவை கண்டு அதை சமப்படுத்த வேண்டி இருக்கும். சரி, முதலாவது கேள்வி கேட்டது செவ்வகத்தின் நீளம் 3x/5 சென்டிமீட்டர். அந்த கோவை தரப்போகிற பெருமானத்தின் சென்டிமீட்டர் 2 அலகு பிரக்கெட் போட்டு வெளியில் சென்டிமீட்டர் போடலாம். சென்டிமீட்டர் போடாட்டியும் பிரச்சனை இல்லை, அந்த கோவை தான் நமக்கு தேவையானது. ரோமெல்லக்கன் 2 என்னன்னு பார்ப்போம். ரோமெல்லக்கன் 2 நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு 126 சென்டிமீட்டர் வர்க்கமெனின் இந்த சமன்பாடொண்ட உருவாக்கும் என காட்டி அதனை தீர்ப்பதன் மூலம் ஏடி என்றது எக்ஸ் இந்த நீளத்தை எக்ஸை காணணும். சரி, முதல்ல நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவை காண்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு தெரியும்ன்றது இருக்கட்டும். ஒரு நிலற்றப்பட்ட பகுதி இது என்ன ஷேப், அது ஒரு வித்தியாசமான ஷேப். இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு எப்படி காணலாம்? 2 விதமாக காணலாம். ஒன்று, இந்த செவ்வகத்தின் பரப்பளவோட இந்த 2 குட்டி குட்டி முக்கோணங்கள் இந்த பரப்பளவை கூட்டணும். இல்லை, இந்த 2 குட்டி முக்கோணத்தின் பரப்பளவும் இந்த முக்கோணத்தின் பரப்பளவும் சமன். ஸோ நீங்கள் அப்படி காணலாம். இல்லாட்டி நாங்கள் வழக்கமாக இப்படி ஒரு உருவம் தந்து இதுக்கெல்லாம் பெருமானம் தந்திருந்தால் நாங்கள் எப்படி காணுவோம் என்று யோசிச்சு பாருங்க. பெரிய செவ்வகத்தின் பரப்பளவிலிருந்து இந்த முக்கோணத்தின் பரப்பளவை கழிக்கும் போது இந்த நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு வரும். நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு நமக்கு தந்திருக்கு. நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவு 126 சென்டிமீட்டர் வர்க்கம். நீளகலம் எல்லாம் சென்டிமீட்டரில் இருந்தால் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்திலாம் வரும். அப்போ அந்த பெருமானம் எனக்கு 126 வரணும். அழகை நான் இதுக்குள்ளே கொண்டு வரப்போகிறேன். நிலற்றப்பட்ட பகுதி இந்த பரப்பளவை காண்றதுக்கு 2 வழி இருந்தாலும் இலகுவானதை போடுறேன். செவ்வகத்தின் பரப்பளவு, அதாவது பெரிய செவ்வகத்தின் பரப்பளவுலேருந்து முக்கோணத்தின் பரப்பளவை கழிக்கும் போது எனக்கு 126 வரணும். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சூத்திரம் நீளந்திர அகலம். நீளமும் தெரியும், அகலமும் தெரியும். செவ்வகத்தின் பரப்பளவை எக்ஸில் காணலாம், கோவையாக காணலாம். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குண்டா, முக்கோணத்தின் பரப்பளவுக்கு அடியும் செங்குத்துயரமும் தேவை. ஏனெண்டா அடிதர செங்குத்துயரம் தான் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம். இப்போ எனக்கு இதில் எதுவும் அடியும் தெரியாது, செங்குத்து. ஆனால் ஒன்று தெரியும், என்னென்னா இதை அடியாக பிசிய அடியாகவும் இந்த செங்குத்துயரத்தை என்னால் ட்ரை பண்ணி காண முடியும். இந்த செங்குத்துயரத்தை எப்படி காணுறது? இந்த செங்குத்துயரம் சிஇ இந்த நீளம். சிஇ இந்த நீளத்தை எப்படி காணலாம் என்று ட்ரை பண்ணுங்க. சிஇ இந்த நீளம், இப்போ உதாரணத்துக்கு இந்த டிசி இந்த நீளம் ஒரு 15 சென்டிமீட்டர், டிஇ இந்த நீளம் 8 சென்டிமீட்டர் தந்திருந்தேன்டா. இதுக்கு பதிலாக ஒரு 15 சென்டிமீட்டரும், இதுக்கு பதிலாக இது ஒரு 8 சென்டிமீட்டர் தந்திருந்தா சிஇ இந்த நீளத்தை காணலாதான். 15லேருந்து 8 கழிச்சா 7. அதே ட்ரை தான் கொடுக்க போகிறோம். என்ன, இங்கே 15 8 எடுத்துக்கொள்ளாமல் அந்த கோவையை போட போகிறேன். அதாவது டிசி இந்த நீளத்திலேருந்து கொஞ்சம் விளக்கத்துக்காக உங்களுக்கு எழுதியிருக்கேன் பிள்ளைகள், நீங்கள் நேரடியாக போகலாம். டிஇயை கழித்து விட்டால் சிஇ இந்த நீளம் வரும். டிசி இந்த நீளம் இங்கே கோவையாக இருக்குது. எது எக்ஸக 5 கோவையாக இருக்குது. 3x/5 கோவை, அதை பிரக்கெட் போடணும். ஏன்னா கழிக்கும் போகிறோம், கொஞ்சம் கவனம். அதே மாதிரி எக்ஸக 3 அதிலே இருந்து கழிக்கணும், மொத்தமாக கழிக்கணும். அப்புறம் எக்ஸை மட்டும் கழிக்கிறீங்க, எக்ஸக 3 கழிக்கணும்னா பிரக்கெட் போடணும். அதையும் இதையும் உடைக்கிறேன். இது நோமலாக உடையும், 3x/5 உடையும். அதை உடைக்கும் போது எக்ஸு சய 3 வரும். ஒரே இனங்களை உண்டாக்குவோம். சக 2x சக 3xையும் சய 2 ஒரு எக்ஸையும் சேர்க்கும் போது வேற குறி இல்லை, நோமலாக கழித்தலாம் 2x. அதே மாதிரி 5ஐயும் சய 3ஐயும் சேர்க்கும் போதும் 2 சக 2 வரும். அப்போ இது இந்த நீளம் வந்து எங்களுக்கு வருது 2x சக 2. இந்த கோவையில் இதில் நமக்கு இந்த சமன்பாடு உருவாக்கல இது ஒரு பெரிய சேலஞ்சாக வந்துட்டு. இந்த டிசி இந்த நீளத்தை கண்டாத்தான் அது எங்களுக்கு செங்குத்தியரமாக போய் உட்காரும். இது இந்த நீளம் அதாவது இந்த முக்கோணத்துக்கு அடி என்றது செவ்வகத்தின் அகலம். இது இங்கால எக்ஸ் அடி, இங்காலையும் எக்ஸ். ஆகவே இப்போ இதை பிறகிட போகிறேன். நீளம் தர அகலம் இது செவ்வகத்தின் நீளம் 3x சக 5 கோவைய அகலம். செவ்வகத்தின் அகலம் எக்ஸால பெருக்க வார விடையில இருந்து அரை தர முக்கோணத்தின் அடி எக்ஸ், செங்குத்தியரம்
2x சக 2 பெருக்க வார விட 256 தரணும். அதுலேருந்து கழிச்சா 256 தரணும். 256ல் 126 தரணும். 126 தரணும். சமன்பாடு ரெடி. இப்போ இதை சுருக்க வேண்டியிருக்கு. இதில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இதில் பின்னம் வந்துட்டு இந்த பின்னத்தை இல்லாமல் ஆக்குறதுக்கு 2 வழி இருக்குது. ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் 2ஆல் பெருக்கி பின்னத்தை இல்லாமல் ஆக்கலாம். இல்லை இதுக்குள்ளே இந்த உறுப்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 2ஆல் வெட்டி விட்டாச்சுவோம். 2ஆல் வெட்டலாம் வேண்டிட்டு இங்கே பாஞ்சு வெட்டி விடுறதில்ல, வெட்டுப்படாது. இப்படி வெட்டுப்படாது. ஏன்னா வெட்டுறது அப்படின்றது பொதுவான காரணிகளைத்தான் நீக்கலாம். அப்போ இதுக்குள்ளேருந்து நீங்கள் அந்த 2 இருக்குது, அந்த 2 காரணியை வெளியில் எடுக்கணும். இப்போ இதை பிரக்கெட் உடைக்கிறேன். 3x வர்க்கம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் பெருக்கி கொண்டிருக்கிறதால பெருக்கப்படும். 3x வர்க்கம் சக 5x என்று வரும். இந்த பெருக்களுக்கு முன்னுக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு, அதுக்கு முன்னுக்கு பெருக்க வேண்டாம். இதுக்குள்ளேருந்து 2 பொது எடுக்கிறேன். 2 பொது எடுத்தால் எக்ஸ் சக 1 அப்படின்னு வரும். சமன் 126. இந்த 2 இப்போ வெட்டிட்டு பின்னம் இல்லாமல் ஆக்கிட்டு இப்போ விரித்தெழுதும். பின்னத்தோடு விரித்தெழுதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை எங்களால் அது அப்படி விரித்தெழுத தெரியுமெண்டா விரித்தெழுதலாம். கூட்டல் இல்லை கழித்தல். இதை நான் அந்த பிள்ளையாக செஞ்சோம்னா அநியாயத்துக்கு பிழைச்சி போடும். கவனமாக பார்க்கணும். இது ஒருக்கா விரித்தெழுதற்கு முன்னுக்கு முதல் 1 எழுதுறேன். வெட்டி போட்டு மிச்சத்தை எழுதுகிறேன். சய எக்ஸ் எக்ஸ் சக 1 சமன் 126 வரும். இப்போ நாங்கள் இந்த பிரேக்கெட்டை உடைப்போம். ஏன்னா ஒழுங்காக எழுதியிலேன்னா நாங்கள் இந்த எக்ஸால் மட்டும் பெருக்கிடுவோம், சயவால் பெருக்கப்படாது. சய எக்ஸால் பெருக்கினா தான் பிரேக்கெட் ஒட்டுமொத்தமாக உடையும். சய எக்ஸால் உள்ள பெருக்கும் போது இவையில் அப்படி அமைதியாக இருப்பியும். சய எக்ஸ் வர்க்கம் என்று வரும். சக 1 சய 1 எக்ஸாக வரும். சய 1 எக்ஸ் சமன் 126. நீங்கள் ஒரு எக்ஸ் என்னும் போடலாம், சய எக்ஸ் என்னும் போடலாம். ஒரே இனத்தை உண்டாக்குறேன். இந்த தரம் 10க்குரிய இருபடி சமன்பாடு தீர்க்கிறதுக்கு 2 காரணிகளின் பெருக்கம் 0க்கு சமனாக இருந்தால் இந்த 2 காரணியில் ஒரு காரணி 0 என்ற அந்த வெளிப்பட உண்மையை பயன்படுத்த போகிறேன். ஆகவே சய எக்ஸை இந்த பக்கம் தான் இருக்குது. ஓகே, 2 பேரையும் உண்டாக்குறேன். 2 பேரும் வேறு வேறு குறி கழிபடும். கழிபட்டா 2x வர்க்கம் பெரிய வெற்ற குறி வரைக்கும் சக. அதே மாதிரி இவ 2 பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிபடும். கழிவட்டா சய 4x என்று வரும். சக 4x கழிவடம் 4x பெரிய வெற்ற குறி சக சமன் இந்த 126 சமன்பாட்டு இந்த பக்கம் கொண்டு வரேன். சய 126 சமன் 0. இந்த சமன்பாடு ஒட்டுமொத்தமாக எங்களால் 2ஆல் வகுக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாரையுமே 2ஆல் வகுத்து சின்ன சமன்பாடாக மாற்றிடுவோம். இல்லை 2 பொது எடுத்து போட்டும் வெட்டலாம். ரைட், 2ஆல் வகுத்தோம்னா எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 53 சமன் 0. நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த சமன்பாடு சரியோ அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அங்கே போய் பார்த்தா சரியாக கொண்டு வந்திருக்கோம். அந்த சமன்பாடு தான் 53 63. நம்ம சுருக்கினால தவறு, திரும்பவும் ஒரு தவறு. சுருக்கினா அது 63 53 இல்லை 63 சமன் 0. சரி, ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா இதை தீர்க்கணுமெண்டா 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதி அது 0க்கு சமனாக இருக்கணும். இது 2 காரணிகளின் பெருக்கமாயில் 3 உறுப்பாக இருக்குது, காரணிப்படுத்தணும். ஆனால் உண்டு வேகமாக காரணிப்படுத்தக்கூடியதுன்னா எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இல்லை தானே, வேகமாக காரணிப்படுத்தலாம். இந்த செவ்வகம் புது ஐடியா உங்களுக்கு விளங்கினா எடுத்துக்கொள், இல்லைன்னா வேறு மாதிரி யோசிச்சுக்கொள்ளாமடாவா. இது 2 உறுப்பு, இது 2 ஈருறுப்பு காரணிகளின் பெருக்கமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. முதல் உறுப்பு எக்ஸ் வர்க்கம் பெறணுமெண்டா எக்ஸ் தர எக்ஸ் தான் எக்ஸ் வர்க்கம் தரும். அதே மாதிரி கடைசி உறுப்பு சய 63 வரணுமென்றால் சய 63 வர்ற பெருக்கங்களை கணக்கெல்லாம் இல்லை. 63 வரக்கூடிய பெருக்கம் 1 தர 63 3 தர 21 அடுத்தது 7 9 ஆகும். 9 தர 7 எங்களுக்கு இல்லை, 7 தர 9 9 தர 7 இல்லை, எது பிரச்சனை இல்லையே. இந்தளவு பெருக்கம் தான் எங்களுக்கு 63 தரக்கூடிய பெருக்கம். சய என்ற நாடி 2 பேரும் வேறு வேறு குறி உள்ள ஆக்களை சேர்க்கும் போது கழிபடும். கழிவட்டு 2 வரணுமெண்டா இவர்றான். ஆனால் சக 2 வரணும். ஆகவே பெரியவர் சக, சின்னவர் சய. ஒரு போட்டு காட்டுறேன் பாருங்க. சய 7 சக 9 பெறும். இது சய 7 தர எக்ஸ் சய 7x சக 9 தர எக்ஸ் சக 9x. இதை 2ஐயும் உண்டாக்கினா சக 2x வரும். ஆகவே நீங்கள் வேகமாக 2 காரணியும் போடலாம். ஒன்று எக்ஸ் சய 7 மற்றது எக்ஸ் சக 9 நீங்கள் வேகமாக 2 காரணியும் போடலாம். இல்லை அதை நாங்கள் காரணி படத்தில் ஒரு லைனாக எழுதி காட்டுறது என்றால் இந்த 2xை 2ஆ உடைக்கிறேன். சக 2xை 2ஆ உடைக்கிறேன். எப்படி என்றால் சக 9x சய 7x மாறியும் போட்டுக்கலாம். சய 7x சக 9x என்னும் போட்டுக்கலாமா. சய 63 சமன் 0. இந்த 2லையும் எக்ஸை பொது எடுத்திருந்தா எக்ஸ் சக 9.
இந்த ரெண்டுலேயும் சய 7 பொது எடுத்துட்டா எக்ஸ் சக 9 என்று சார் சக வந்தது சயவை பொது எடுக்கும்போது சயவாள வகுப்பன் மறையாள வகுத்தான் நீர் ரெண்டு உறுப்புலையுமே எக்ஸாக 9 பொதுவாக இருக்கிறதால எக்ஸாக 9 பொது எடுத்தா இங்கே மிஞ்சிற எக்ஸும் இங்கே மிஞ்சிற 7 சேர்ந்து மற்ற காரணி வரும் 2 காரணிகள் பெருக்கி 0 வருதென்றால் இந்த இடத்துல நாங்கள் வெளிப்பட உண்மை பயன்படுத்துகிறோம் 2ல் ஒரு காரணி 0 ஒன்றில் எக்ஸாக 9 0 இருக்கணும் அல்லது எக்ஸாக 7 0 இருக்கணும் எக்ஸாக 9 0 இருக்கணும் என்றால் எக்ஸ் வந்து மறை 9 இருக்கணும் மறை 9ல் பக்க நீளம் அமைய இயலாதுன்னா இங்கே பக்க நீளத்தில் ஒரு ஆள் எக்ஸ் ஆகவே இந்த விட வந்து பொருத்தமற்றது எக்ஸ் மறை 9ல் வந்த விட பொருந்தாது இது பொருந்தாது விட தீர்வு சரி தீர்வுண்டா என்ன இந்த சமன்பாடை திருப்தியாகும் பட் பொருத்தமற்ற விட மறையில் வராது பொருந்தாது ஏன் பொருந்தாது அப்படின்னு சொன்னால் ஏனெனில் அகைனத்தை தலைகளாக போட்டால் ஏனெனில் அகைனத்தை நிமித்தி போட்டால் ஆகவே ஏன் பொருந்தாதுண்டா எக்ஸ் இந்த நீளம் எப்பவும் 0 விட பெருசாக இருக்கும் இது 0 விட சின்னதாக இருக்குது அதனால பொருந்தாது ஆகவே எக்ஸுக்கான பெருமானம் 7 இருக்க போது ஆகவே எக்ஸ் சமன் 7 சென்டிமீட்டர் அலகு வந்து சென்டிமீட்டர் கேட்டது ஏடி இந்த நீளம் ஏடி வந்து எக்ஸ் தான் ஆகவே இதுலேருந்து நாங்கள் சொல்லக்கூடியது ஏடி இந்த நீளம் 7 சென்டிமீட்டர் இதை வச்சுக்கொண்டு மற்றாக்கள் இந்த நீளங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பெருமானங்கள் இப்போ தெரிய வரும் இப்போ நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 126 வருதோன்னு பார்க்கலாம் எல்லாமே வரும் மிதக்கட்டு கொண்டிருக்க தேவையில்லை நம்ம சரியாக செஞ்சு கொண்டு வந்து விட்டாச்சு ஒருவேளை இந்த சமன்பாடு உருவாக்குறது தான் நமக்கு ஏழையிலேண்டா கூட இந்த சமன்பாடு தந்திருப்பாங்கள் தானே அதிலிருந்து கொண்டு போய் கூட அங்கால காட்டலாம் 3வது கேள்வி முக்கோணி பிசிஎஃப் இந்த நிலட்டப்படாத அந்த பகுதி இந்த பரப்பளவை காணட்டுமா பரப்பளவை காண்க 2 விதமாக காணலாமடா செவ்வகத்து இந்த பரப்பளவுலேருந்து கழிச்சு விடலாம் இல்லை முக்கோணி பிசிஎஃப் இந்த பரப்பளவுண்டா எனக்கு இப்போ அடியும் வேணும் செங்குத்தீரம் வேணும் அடியும் எக்ஸ் சார்பான கோவையில் தான் போட்டிருக்கேன் ஆகவே முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரை தர அடி எக்ஸில் தான் போட்டிருக்கோம் 7 செங்குத்தியரத்துக்கு நாங்கள் எக்ஸ் போட்டோம்டா 7 2 14 14 2 16 செங்குத்தியரம் 16 வரை நீங்கள் அதை பிரதியிட்டு அது ஒரு சுருக்கல் வேலை செஞ்சு காட்டணும் இங்கே வெட்டி நீங்கள் 8 அது 56 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும் அவ்வளோதான் புளித்திட்டத்தை சொல்கிறேன் மார்க் பண்ணிக்கணும் கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது கூடத்தான் போட்டது போல கிடக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் பெருசு மாதிரி தான் கிடக்கு ரைட் இதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் பிள்ளை இந்த கோவைக்கு தான் அங்கால சென்டிமீட்டர் போட்டால் என்ன போடாட்டி என்ன பிரச்சனை இல்லை சமன்பாடு உருவாக்குறது நீங்கள் தனித்தனியாக பிரதிட்டிருப்பீங்க ஆனால் செவ்வகத்தின் சமன்பாட்டில் பிரதியிடுறதுக்கு இந்த இடத்துக்கா இந்த வரைக்கும் செவ்வகத்தின் சமன்பாட்டில் பிரதியிடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் முக்கோணத்தின் சமன்பாட்டில் பிரதியிடுறதுக்கு உண்மையாக 2 மார்க்ஸ் தரணும் ஏன்னா செங்குத்தியரன் நீங்கள் கண்டதுக்காக நான் அந்த 2வது மார்க்ஸை தாரேன் செங்குத்தியரத்துக்கு ஒரு மார்க்ஸ் பிரதியிடலுக்கு ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் சமப்படுத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆக மொத்தத்தில் 4 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் வழக்கமாக மாறாது 4 மார்க்ஸ் சமன்பாடு உருவாக்குற இடத்துல வருது அதுக்கு பிறகு நீங்கள் இந்த செய்க வழிகள் இங்கால இருக்கிற செய்க வழிகளுக்காக நீங்கள் 1 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த கடைசி விடைக்கு மார்க்ஸ் இல்லை ஏன்னா கடைசி விட தந்திருந்தது பிறகு அது நம்ம போடுறதுக்கு நம்ம 1 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ள இயலாது ரைட் பிறகு அந்த 2 சமன்பாடையும் நாங்கள் காரணிப்படுத்துகிறோமே அந்த காரணிப்படுத்தி 2 காரணிகளின் பெருக்கம் 0க்கு சமன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்த 1 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ 1 1 5 6 7 ஆகிட்டு 2 சமன் தீர்வுகளை சொல்லி அந்த 2ல் ஒரு தீர்வு பொருத்தமற்றதுன்னு சொல்லி எக்ஸுக்கான சரியான விட 7 சென்டிமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்த 1 மார்க்ஸ் அந்த முக்கோணத்தின் பரப்பளவை பிரதியிட்டு 56 சென்டிமீட்டர் வர்க்கம் அப்படின்னு காண்றதுக்கு 2 மார்க்ஸ் ஒட்டுமொத்தத்தில் இந்த 5வது கேள்விக்கு உங்களுக்கு 10 கெத்தின பதிவிடணும்